அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வந்திருக்கான ஒரு மீடியேட்டருங்க பேரில் பள்ளித்தரப்பு அனுப்பிவிட்ருக்காங்க இல்லையா, மணியா கிங்கிணி மணியா, அந்த மணி தான். மணி என்ன சொல்ல வரான், போக்சோ சட்டம் எப்போ பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு வடிவேலு கேட்குறாரு. வடிவேலு கேட்டால் இந்த கிங்கிணி மணி என்ன சொல்லணும், போக்சோ சட்டம்னு ஒன்று போன உடனே பதிய மாட்டாங்க, ரைட்டு ஓகே, எஃப்ஐஆர் மட்டும்தான் போடுவாங்க, அது விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் போக்சோ அப்படின்னு இந்த பிள்ளை பாலியல் வல்லுறவுக்கு தூண்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ உங்களுக்கு ஏன் 2.5 வருஷமாக அந்த பிள்ளை எப்படி பாலியல் விஷயம் நடக்கலைன்னு சொல்லுவீங்களா, கொலைன்னு சொல்லுவீங்களா, தற்கொலைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எப்படி தற்கொலைன்னு சொல்லி முடிவுக்கு வந்தீங்க? சரியா, நீங்கள் தற்கொலைன்னு சொன்னால் நாங்கள் கொலைன்னு தான் சொல்லுவோம். கொலைன்னு சொல்லக்கூடாது, கொலைன்னு சொன்னால் அது தவறுன்னு சொல்லுவியா மணி, கிங்கினி மணி, உனக்கு தான். சரியா, உன்னை திட்டுறதுக்கும் பாவம் வயசான ஆளாக இருக்க, உனக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை எதுக்கு? சரியா, ஒரு சில்லறத்தனமான வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா? சில்லற பையங்க தான் கரெக்டாக காட்டுறியா? ஒரு வயசு தகுந்தாப்புல மரியாதையாக அந்த பொண்ணு இறந்துருக்கு, எப்படி இறந்துச்சுன்னு பள்ளித்தரப்பு அதை நிரூபிக்கணும். காவல்துறை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை ஒப்படைக்கணும். ஏன் ஒப்படைக்கலான்னு கேட்டால், நீதிபதி கேட்டால் தான் காவல்துறை கொடுக்கும்னு சொல்கிறிய. நீதிபதிகிட்ட நாங்கள் இத்தனை வருஷமாக என்ன கட்டிகிட்ருக்காங்க, பாப்பா மோன ஐயா கேட்கலையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே கட்டிகிட்ருக்காங்க, வேறு என்ன கட்டிகிட்ருக்காங்க? கால் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் டைரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் டைரி மட்டும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீ சிசிடிவி இது வாங்குறதுக்கு, ஜென்ரல் டைரி வாங்குறதுக்கு 2.5 வருஷம் ஆகிருக்கு. சரியா, அப்போ இது வரைக்கும் நாங்கள் கேட்டது பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? உங்கள்கிட்ட சும்மா என்ன மயிலே இறக்க போடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜு, கால் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜென்ரல் டைரி, சரியா, இது எல்லாம் தான் முதல்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ ஒன்றும் கேட்கல, இப்போ தான் புதுசாக கேட்டிருக்காங்க. பாப்பாமோன்னு கேட்டால் தான் நீதிபதி கொடுக்க சொல்லுவார். அப்போ இது வரைக்கும் அவர் என்ன கேட்டுருக்காங்க? காதில் என்ன, உன் காதில் எதுவும் வச்சுருந்தியா மணி? காதில் எதுவும் வச்சுருந்தியான்னு கேட்கேன். உன் காதுக்குள்ளே எதுவும் வேறு எதுவும் விட்டுட்டாங்களா? செவிட்டு முதவி மாதிரி பேசிகிட்டு இருக்க. 2.5 வருஷமாக அதை தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜு, கால் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் டைரி. சரியா, நீ பாப்பா மோகன் கேட்டால் தான் நீதிபதி கொடுப்பாரு அப்படின்னா, இது வரைக்கும் நீதிபதிகிட்ட வேறு நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் எத்தனை ஜாயிதா கொடுத்தாங்க, என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ எதுக்கு நீதிபதி அடுத்த முறை இப்போ சிசிடிவி அவங்க நியாயமாக தானே கேட்குறாங்க, அதை கேட்டதை கொடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? உனக்கு அதெல்லாம் காதில் விழலையா? முதவி வயசுக்கு தந்தாப்புல பேசு. சரியா, திட்டக்கூடாதுன்னு பார்க்க ஏன் மறுபடியும் உன்னை திட்ட வைக்க? ஒழுக்கமாக பேசி ஒழுக்கமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி கொடுக்கப்பாரு. நான் ரவிட்ட நாளைக்கு வேணாலும் என்னால் பேச முடியும், ஆனால் நான் பேச மாட்டேன். நீ யார், எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சரியா, நரி எதுக்கு ஊளையிடுது, சரியா, நாய் எதுக்கு குலைக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். முதவி